அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் 59ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே பண்ணுகிற வேண்டுதல் என்னவென்றால், என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். நமக்கு இந்த காரியங்கள் தெரியாமல் இருக்கிறார். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்து உயர்வான இடத்திலே வையும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நாம் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று மாத்திரம்தான் வேண்டுகிறோம். அல்லேலூயா. இங்கு சங்கீதக்காரனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 78-71 நாம் வாசிக்கும் போது, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையோன்னு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆடு மேய்ப்பது இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு வருமானம் உள்ள தொழிலாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஆடு மேய்க்கிறதுலேயும் நமக்கு மேன்மை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆடு மேய்ப்பவனாக ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த தாவீது உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி ஜெபித்தபடியினாலே அவர் நம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்த மனுஷன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை மேய்க்கிறவனாக மாறியிருக்கிறார். அல்லேலூயா. 70ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். அல்லேலூயா. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு. இப்போ இஸ்ரவேல் நாட்டில் அந்த நாளிலையும் நிறைய பேர் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம சபையிலும் நிறைய பேர் இருக்கிறோம், நம்முடைய ஊர்ல இருந்து என்னுடைய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிதானே? அப்போ நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று ஜெபிக்கிற ஜெபம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்காமல் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி நாம் ஜெபிக்காமல் இருந்தால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சோதரித்து கொள்ளும். ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீது எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பான். அப்படி அனுபவித்து கொண்டிருந்த அவன் இப்படியாக ஜெபிக்கிறான், என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும்.
அதனால ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? கரவலாடுகளின் பின்னாகத்தில் இருந்த அவனை நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தன்னுடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவரிடத்திலே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்து விழுந்தடைக்கலத்திலே வையும், என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்தும் என்றெல்லாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தாவீதை ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படியாக தான் ஜெபிக்காத காரணத்தினால் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இந்த நாட்களிலே பார்க்கும்போது அமெரிக்காவிலே தேவனுடைய ஜனங்களை விட தேவனுடைய அறியாத ஜனங்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்களாம். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினார்கள். அதற்காக ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆசீர்வாதமான நாட்டிலே சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் நிச்சயமாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தின் பேரை பெருமைப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் போது நாம் எண்ணிக்கொள்ளுகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நாம் கேட்கறது கொஞ்சமா இருக்கலாம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கொள்ளுகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம் நமக்கு மிக அவசியம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பது மிக அவசியம். தேவனை அறியாதவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே நாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஜெபிக்கும் போது தாவீதை கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டான். அப்படியே நம்மையும் நமக்கு ஒரு அழைப்பு உண்டாகும். அழைப்பின்படியாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இரண்டாவதாய் பாருங்கள், 46 சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை அந்த அடைக்கலத்திலே வைக்கும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நீரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி ஜெபம். ஆண்டவரே, நான் உண்மை என்ன செய்கிறேன்? அடைக்கலமாக இருக்கிற தெய்வமே, உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தேவன் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். பாருங்க, ஆபத்து எவ்வளோ அழகாக சந்தோஷமாய் உக்ரைன் என்ற நாட்டைச் சேர்ந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பெரிய காரணம் ஒன்றுமில்லை, வல்லரசாகிய ரஷ்யா அவர்கள் மேலே என்ன செஞ்சது? யுத்தம் பண்ண தொடங்கினது. 3 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நடக்கிறது. சமீபத்திலே பார்த்தால் இவர்கள் 2-3 அவங்களுடைய பட்டணங்களை பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருந்து வருகிற தகவல் பார்க்கும்போது 12.5 லட்சத்திற்கு மேலான ரஷ்ய இராணுவத்தினரையும் மக்களையும் கொண்டு போட்டார்களா அவர்கள். அல்லேலூயா. இவர்களும் அழித்தார்கள், கொண்டார்கள். பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா என்ற அந்த எஜமான் துணியோடு ரஷ்யா யுத்தத்துக்கு போய் 12.5 லட்சம் மக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சாக கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் வடகொரியாலே இருந்தும் நிறைய பேர் வந்து மரித்து போயிருக்கிறார்கள். உடம்பிலே காயமேற்பட்டவர்களை அந்த வடகொரியா அதிபர் ஜிம்முன் அவர்களுக்கு கையையும் காலையும் முத்தம் போடுறான். நீங்கள் நம்முடைய நாட்டுக்காக என்ன செஞ்சீங்க? தியாகம் பண்ணனீங்க அப்படி. அல்லேலூயா. என்னதான் கனப்படுத்தினாலும், எவ்வளோதான் பணத்தை கொடுத்தாலும் அழிவுதான், இழப்பு தான். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன சொல்லி ஜெபிக்கணும்? தேவனை நோக்கி, நாம் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி நாம் எப்பொழுது என்ன செய்யணும்? அடைக்கலாம், தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வருகிற காலத்தில் பெற்றோர்களுக்கு ரொம்ப பாடுகள் பெருகும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமே என்று எண்ணுகிறார்கள். அல்லேலூயா. பக்கத்திலே அக்கம் பக்கத்திலே எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு வயதானவர்கள் கூட திருமணம் செய்து கொடுக்காமல் அவர்களை வேலைக்கு அனுப்பி அவருடைய சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கிண்டலும் கேலியுமாக பேசுவார்கள். இல்லையா? பேசுகிறாங்களா? பேசலையா? 10-12 வருடங்களுக்கு முன்பாக என்னை பார்த்து என் வீட்டில் அருகாமையில் இருக்கிறவர்கள் கூட பேசி இருக்கிறார்கள். அல்லேலூயா. பொய்யை சொல்லல, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அப்போ உங்களை குறித்து சொன்னார்களோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என்னை குறித்து சொன்னார்கள். இப்படி நான் சொன்ன மாதிரி லகுவாய் சொல்லவில்லை, கடினமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் பேசின வார்த்தையை கர்த்தர் கேட்டார். நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அதனால பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை உண்டு பண்ணி வைப்பதற்காக பிள்ளைகளை ஒரு குடும்பமாக மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, அடைக்கலாம், நீரன் அடைக்கலாம் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு இந்த பூமியிலே அடைக்கலத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமானவராக இருக்கு. நம்ம ஒரு வேளை நினைத்து கொண்டிருப்போம், நான் ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நான் ஜெபித்தால் ஜெபத்துக்கு பதில் வருமா என்று நாம் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் நெருக்கப்படுகிற காலங்களில் சிறுமைப்பட்டவர்களுக்கெல்லாம்
கர்த்தர் அடைக்கலமாக இருக்கலாம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதிலே 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும். நான் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறதா? அதான் முக்கியம். இயேசு எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் மேல நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? நம்பிக்கை கொஞ்ச நேரம் வைத்திருப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் நம்பிக்கை இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கிடைக்கும்னு நினைப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதும் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கோம். ஹல்லேலூயா. அதனால சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும், ஆமா, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகாது. அதனால் நாம் எவ்வளவு சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? தேவனுடைய ஜனமாக இருக்கிறீர்களா? அப்படியான உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீ எவ்வளவு தாழ்விலே இருந்தாலும் நம்பிக்கை என்ன செய்யாது? கெட்டு போகாது. பாருங்க, 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். ஹல்லேலூயா. நானோ சிறுமையும் இளமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் தாவீதின் ஜெபத்தை போல, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையானவனா இருக்கிறேன், என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தார், என்னுடைய ஜெபத்திற்கு என்ன செய்யும்? பதில் தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை, ஆமா, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவருடைய ஆலோசனைகளை என்ன செய்கிறீர்களாம்? அலட்சியம் பண்ணுங்க. விசுவாசம் இருக்கிறது, விசுவாசத்தின்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், எல்லாம் சரியாய் நடக்கிறது. ஆனால் ஆலோசனைகளுக்கு, அவனுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்பதான் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தருடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. அலட்சியம் பண்ணாமல் ஆலோசனைகளின்படி நடக்க வேண்டும். அப்படி சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவார். நம்முடைய ஜனத்துக்கு சீயோனிலிருந்து
ரட்சிப்பு வருவதா. அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். என்னை உயர்ந்த அடைக்கத்திலே வையும் என்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று ஜெபித்து கொண்டிருந்தவனுக்கு நாம் நினைத்தால், இப்பொழுது கூட நாம் நினைத்தால் நமக்கு ஒரு வேடிக்கையாக தெரிகிறது. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன உயர்வு தேவைப்படுகிறது? ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன உயர்வு வேண்டும்? ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று தாவீது ஜெபித்ததுனாலதான் ஆடுகளின் கரவல் ஆடுகளின் பின்னாக நடந்த அவனை தன்னுடைய ஜனத்தை, நம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் மேய்க்கும்படிக்கு அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமான. நாம் எவ்வளவு சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாக நாம் எப்படி இருந்தோம்? இயேசுவை அறியாத இருந்த காலத்திலே எப்படி இருந்தோம்? இயேசுவை அறிந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கின போது நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. பாருங்க, உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் ஊழிய தொடக்க காலத்துல எல்லாம் கிராம ஊழியங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள். அப்போ கிராம ஊழியத்திற்கு போகும்போது என்னை விடவும் வயதில் பெரியவர்களும் நல்ல திறமையான ஊழியர்களுமாய் தான் இருப்பார்கள். அவர்கள் அப்பொழுதே அவர்கள் அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரர்களாக இருப்பார். ஆனால் பாருங்க, திடீரென்று அவர்கள் நாங்கள் போகிற இடத்துல சபைகளிலே ஏற்றுக்கொள்ளுகிற சபைகளிலே செய்தி கொடுப்போம். அப்போ அந்த அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களே திடீரென்று இப்பொழுது நெல்சன் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் மிகவும் பயமாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழைத்து கொண்டு போனவர்களெல்லாம் நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே நாம் திடீரென்று உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது கொஞ்சம் பயமாட்டம் இருக்கும். ஆனாலும் தேவ கிருபையிலே அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உதவி செய்தது நிமித்தம் தேவன் அங்கே இருந்த அந்த இடத்திலே இருந்த ஊழியர்களானாலும் சரி, கூட இருந்த ஊழியர்களானாலும் சரி, அவர்கள் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும், செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ பாருங்க, தேவன் எப்படி உயர்த்துகிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அதற்குரிய சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு உருவாக்கி தருகிறார். அதனால அங்கே நமக்கு அழைப்புகள் வருகிறது. இப்படியாக ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் என்ன செய்தார், ஆமாம், உயர்த்த தொடங்கினார். இப்படிதான் ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிதான் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்ணுவதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது சிறுமைப்பட்டவர்கள் ஆகிய நம்மை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே
வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிறுமைப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம், எளிமையானவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், ஊழியத்தையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். வார்த்தையை கேட்கிற உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், சங்கீதம் 37 சங்கீதம் 39 வசனம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கணும். அப்போ நீதிமான்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறோம். நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் பாவங்களால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நீதிமான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கணும். அப்போ இக்கட்டு காலம், உபத்திரவமான காலம், வேதனையான காலமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே இயேசுவே நமக்கு அடைக்கலமாயிருப்பார். இயேசு நமக்கு எப்படி இருப்பார்? அடைக்கலமாயிருப்பார். நீதிமான்களுக்கு அவரே அடைக்கலமா. அதனால நாம் நம்மை நீதிமான்களாய் மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நீதிமான்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார். ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களாய் இருக்காமல் இருந்தால், துன்மார்க்கர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால நம்முடைய குறைவுகளை எல்லாம் அறிக்கை செய்து அவைகளை என்ன செய்யணும்? விட்டு விட. குறைவே வைத்துக்கொண்டு நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று யாரும் நினைக்க கூடாது. குறைவை வைத்துக்கொண்டு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியத்தான் செய்யும். நாம் நல்லவனா என்பதும் தெரியும், நாம் கெட்டவர்களா என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அதை நாம் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நாம் நீதிமான்களாக ஆக பிரயாசப்படுகிறோமா என்பதை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கும். அதனால நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நாம் குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உயவனே என்ன செய்யும்? வனைந்துவிடும். உமக்கு பிரியமான பாத்திரமாய் என்னை வனைந்துவிடும். இப்படி என்ன அடிக்கடி நாம என்ன சொல்லுவோம்? ஜெபத்துல சொல்லுவோம், உயவனே உமக்கு பிரியமான நல்ல ஒரு பாத்திரமாக என்ன செய்யும்? என்னை உருவாக்கிடும் அப்படின்னு. அவருக்கு ஆசைதான். அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை வணிவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா.
ஆனா நாம் பேசுறதுல மட்டும்தான் இருக்கிறோமா? இல்லை, நிச்சயமாக அவர் நம்மை புதிதான ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்கும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லையா? அதான் அடம் பிடிக்கிறோமா? எவ மட்டும் உருவாக்கும் உருவாக்கும் என்று சொல்லுவோம். ஆனா உருவாக்கும்படி என்ன செய்கிறது இல்லை, நம்மை முழுசாக அர்ப்பணிக்கிறது இல்லை. அப்படி இருந்தா எப்படி? ஆனால் எல்லாரும் நம்ம தீவிரமாய் ஆலோசனை பண்ணிப்பார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாம் நிதானித்தறிய வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, யோவேலின் புஸ்தகம் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து என்ன செய்வார்? கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் ஆனாலும் கர்த்தர் ஜனத்துக்கு அடைக்கலமும். ஆமா, கர்ச்சிக்கிறது அப்புறம் சத்தமிடுகிறதெல்லாம் நம்முடைய குறைவை பார்த்து தான். அல்லேலூயா. நாம் கூட நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அதை சில நேரங்களில் என்ன செய்கிறோம்? நல்ல கர்ச்சிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமிடுகிறோம். சத்தமிடுகிறீங்களா? சத்தமிட இல்லையா? சிலர் சத்தமிடுறதில்லை, பிள்ளைகளை கண்டிக்கிறதில்லை. சில அம்மாமார்கள் பிள்ளைகளை என்ன செய்யறதில்லை? கண்டிக்கிறதில்லை. சிலருக்கு நேரம் இல்லை. என்ன தவித்தாள் சிஸ்டர், கண்டிப்பீங்களா? கண்டிக்கிறதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலை உண்டு, ஏன்னா அப்படியே போயிடுறாங்க. பிள்ளைகளை வளர்ந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? சத்தம் விடணும், கர்ச்சிக்கணும். அல்லேலூயா. கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் ஆனாலும் கர்த்தர் ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமா. அல்லேலூயா. எவ்வளவுதான் சத்தம் போட்டு வானமும் பூமியும் இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலாம். அதனால நீங்க சத்தம் விடுறதுனால வீடு அதிரும். அப்புறம் டேபிள்ல இருக்கிற பொருளெல்லாம் என்ன செய்யும்? தள்ளி விடுறதில்ல, சத்தம் போடுறதில்ல. அதில் அல்லேலூயா. ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அடைக்கலமா இருக்கிறீங்க. பிள்ளைகள் மேல பாசமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய அரணான கோட்டையா இருக்கிறீங்க. பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு நல்ல கோட்டையாகத்தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால சத்தமே போட மாட்டேன், அடிக்கவே மாட்டேன், சத்தமும் போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்விப்பட்ட ஒரு கதை. ஒரு பாம்பு ஒரு வெளியில போறவங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்ததுதான்? கடிச்சிட்டு இருந்ததுதான். அப்போ அந்த பாம்பு இருக்கிற பக்கத்துல ஒரு முனிவர் இருந்து கொண்டு வந்தாராம். அப்போ எல்லாரும் போய் பாம்பு காட்ட போய் முனிவர் காட்ட போய், இப்படி பாம்பு எங்களை எல்லாம் கடிச்சு எங்களை வேதனைப்படுத்துது அப்படின்னாங்க. அப்போ முனிவர் பாம்பை வரவழைச்சாங்க. பாம்பை வரவழைச்சிட்டு, நீ யாரையும் என்ன செய்யக்கூடாது? கடிக்க கூடாதுன்னு மிரட்டி விட்டார். அப்போ இதை மிரட்டி விட்டதும் அப்படி போறவங்க எல்லாம் இப்போ பாம்பை என்ன பண்ணாங்க? பாம்பு கடிக்கிறது இல்லைன்னு சொன்னதும் பாம்பை அடிக்க தொடங்கிட்டாங்க. இந்த பாம்பு என்ன செய்யாது? கடிக்காதன்னு சொல்லி அடிக்க தொடங்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த பாம்பு
உடம்பு ஃபுல்லாக காயத்தோட முனிவர் பக்கத்தில் வந்துச்சு. அப்போ முனிவர் பக்கத்தில் வந்து நீங்கள் தான் யாரையும் கடிக்கக்கூடாது சொன்னீங்க, இப்போ என் நிலைமையை பாருங்க, என் உடம்பு ஃபுல்லாக அடி காயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்போ முனிவர் சொன்னாரா, உன்னை கடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னுமா சொன்னேன் இல்லை இல்லையா? நீ யாரையும் கடிச்சு உத்தரப்படுத்தக்கூடாது சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் அப்படியே ஒரு ஆக்ரோஷம் ஒரு சத்தம் போட்டால் அங்கே வருவாங்களா அவனை அடிப்பதற்கு, நீ அது கூட செய்யாமல் போனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அல்ல இல்லையா? அதனால் நீங்கள் வளர்ந்த பிள்ளைகளை அடிக்க முடியாதுதான். அதனால் பிள்ளைகளுக்கு ஆலோசனையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறாங்க. பிள்ளைகளை அடிக்க வேண்டாம்னு சொல்கிறோம், வளர்ந்து போன பிள்ளைகளை எல்லாம் அடிக்காதீங்கன்னு. அதனால் பிள்ளைகளுக்கு ஆலோசனையும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? நான் அடித்தா அடிப்பேன், இல்லை நான் ஆலோசனை சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லையா? இங்கே கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால என்னுடைய பிள்ளைகளே, நான் கொஞ்சம் வழி தவறி போகும்போது, இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது, இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறேன், பின்னாலே இருந்து கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார், வழி தவறும் போது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள். ஆமா, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது நீ போற வழி சரியில்லை, இதுவே வழி, இதுலேயே நடவுகள் என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜனத்துக்கு அப்படிதான் சொல்லுகிறார். அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். சொல்லலைன்னா நாம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தகுதியற்றவர்களாகி போகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு வரும்போதானாலும் சரி, இல்லை பிள்ளைகள் படிக்க சென்று கொண்டு வரும்போதானாலும் சரி, ஏன் இவ்வளவு நேரம் தாமதம் கூட கேட்க மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு தாமதம்? அவர்கள் சொல்வார்கள், பஸ்ஸு 2-3 பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக வந்தது, ஏறல, கூட்டம் இல்லாத பஸ்ஸாக ஏறி நான் என் ஃப்ரெண்டுகளும் வந்தோம், உடனே நான் மாப் ஆயிடும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, நமக்கு கடல், நம்முடைய பீச்சு நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளவோ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போட்டு போனால் யூனிஃபார்மோட இங்கே ரவுண்ட் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கையில் செல்போனும் வச்சிருக்கிறாங்க. அம்மா அப்பாவோ ஃபோன் போட்டோம், நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்த மனப்புத்தரை கண்டோக்கிறார். அவருக்கு தெரியும், பரலோகத்தில் இருந்து பார்க்கிற தேவனுக்கு நாம் நிஜமா பஸ் கூட்டானதுனால வராம தான் இருக்கிறோமா, இல்லை பீச்சுக்கு போனதுனால நேரம் ஆச்சுதான்னு பரலோகத்தின் தேவனுக்கு. நமக்கு சில நேரங்களில் தெரியாது, பெற்றோர்களுக்கு சில நேரங்களில் தெரியாது. ஏன்னா பிள்ளைகளை நாம் திடீரென்று சந்தேகப்படுவதும் தவறு தான். அல்லேலூயா. அப்புறம் அதனால கோபம் வரும், அதனால நிறைய சண்டை கூட வரும். ஆனால் அப்படி கிடையாது. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரும் நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி,
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெற்றோரை ஏமாற்றுகிறவர்களா இருக்காமல் ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ அந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போகாதே, பெற்றோரை ஏமாத்தாதே என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்து கேட்க. நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பின்னாலே இருந்து கேட்குமா கேட்காதான்? அப்படி கேட்டா உண்மையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இப்ப நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரை குறித்தும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்பிக்கை இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கும் அடைக்கலம் தருகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால, திட நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நமக்கு அடைக்கலத்தை தருகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலத்தை. அதை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. பெற்றோரை நாம் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஏமாற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையாய் மாறி. நான் நம்முடைய பெற்றோரை ஏமாற்றினால் நம்முடைய தேவாதி தேவனை ஏமாற்றுகிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றப்பட்டதாய் மாறி. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்? ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையாய் மாறி போகும். இதெல்லாம் உதாரணங்கள் சொல்ல முடியாது. உதாரணங்கள் சொல்லும் போது இனி ஒருத்தரை குற்றப்படுத்துகிறதா இருக்கு. எத்தனையோ ஊழியக்காரனுடைய பிள்ளைகளானாலும் சரி, விசுவாசிகளுடைய பிள்ளைகளானாலும் சரி, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. அதை நான் சொல்ல முடியாது, உங்களுக்கும் தெரியாமல் கிடையாது. நீங்களும் உலகத்தில் தான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவும் தினம் பொழியுளாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்முடைய நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நமக்கு முன்னே இருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவே இன்னும் பொய்யுரையாத தேவனப்படி அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தா அந்த நம்பிக்கை
நிலையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது. அது மாத்திர திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும அங்கூரமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் ஜனங்களுக்கு பலியிடும்படிக்கு தனக்குத்தானே பலியிடும்படிக்கு அங்கே திரை இருக்கும். அது திரைக்குள்ள பரிசத்துக்கு அப்படி போகும்போது அவருடைய இடுப்பில் ஒரு பெரிய கயரை கட்டி வச்சிருப்பாங்க அங்கே போகிறதுக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் ஒரு வேளை நிறைய நேரம் வராமல் போனால் தேவ கோபத்தினாலே அவர் அடிக்கப்பட்டிருக்கலாம், அதனாலே அவர் அங்கே மரித்து போயிருக்கலாம். அதனால கயரை என்ன செய்வாங்க? இழுத்து எடுப்பாங்க. அதான் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்கூரமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு அது இல்லை. யார் எவ்வளோதான் தப்பு பண்ணினாலும் சரி, அந்த பரிசலத்தை போகும்போது அப்படி ஆண்டவர் ஒன்றும் பண்ணலை. இது கிருபையின் நாள். அல்லேலூயா. கிருபையின் நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பரிசுத்திலே ஒரு தடவை பரிசலத்தை போகும்போது அவன் இடுப்பிலே என்ன செய்யறாங்க? ஒரு கயரை கட்டி அனுப்பி விடுறாங்க. ஒரு காலையில் போகிறவர் எப்போ வரணும்? ஒரு 2 மணி நேரத்தில் வரணும்னு வச்சுங்க, இல்லை 3 மணி நேரத்தில் வரணும். அவர் 6 மணி நேரம் ஆகியும் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? அதை இழுத்து எடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே போக முடியாது. நம்ம திரைக்குள்ளாக இருக்கிற பலிபீடத்தில் பலி செலுத்தியதுக்கு ஆசாரியனுக்கு மாத்திரம்தான் என்ன இருக்கு? உரிமை இருக்கு. நமக்கு உரிமை இல்லை. ஐயோ நம்முடைய ஊழியக்காரனை காணோமேன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு என்ன செய்ய முடியாது? உள்ளே போக முடியாது. இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலம். அப்போ அப்படிப்பட்ட திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்கூரமா இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கு ஆத்மா நங்கூரம். அல்லேலூயா. ஆத்மா ஒரு கப்பல் ஆழத்திலே போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன போடுவாங்க? நங்கூரம் போட்டு நிறுத்துவோம். அப்போ திரைக்குள்ளே போனாலும் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? நங்கூரம் போட்டு அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறதா இருக்கணும். அந்த கிறிஸ்துவ நண்பான்களே, கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். ஆண்டவரே என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்கிறோமா? இல்லை, இன்றைக்கு ஜெபிப்போம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அப்போ தேவன் நமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவான். அவர் அடைக்கலமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார், நீதிமானுக்கு அடைக்கலமாயிருக்கிறார், தமது ஜனத்துக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதார் பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால வார்த்தையை கேட்டீர்கள். எழுதினவர்கள் இருக்கலாம், எழுதாதவர்களும் இருக்கலாம். யூடியூப்பில் அந்த வார்த்தையை திரும்பவும் கேட்டு இன்னும் ஒரு விஷயம் என்ன செய்யணும்? வார்த்தை எப்படி இருந்தது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியாய் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பார். இந்த வார்த்தையோட காய் கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வமே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிற தெய்வமே, உம்முடைய இரக்கத்துக்கு ஆயுசோதரம், உம்முடைய அதிசயமான நடத்தலுக்கு ஆயுசோதரம். அப்பா, என் ஜனம் ஒருபோதும்
வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தினபடியால் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நீதிமான்கள் அல்ல, ஆனால் எங்களை நீ நடத்துகிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையிலே எங்களை நடத்துகிறபடியால் சோத்திரம். தேவாவியானவர் உயர்ந்த அடைக்கலத்திலே பிள்ளைகளை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு போதித்து வழிகாட்டி ஆலோசனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சொந்த தேவ கிருபை பிள்ளைகளை நடத்தும். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரு. பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு எல்லாம் பதில் தாரும். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளங்கோட பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அன்னை நாரும் மாயை திருப்தியாக்குகிறார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாய் இருப்பதாக. Hallelujah. 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 நம்ம ஒவ்வொருடைய ஜெபமும் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி ஜெபித்தேன். தேவ ஆசீர்வாதத்தை சொந்தது. God bless you. Praise the Lord. Praise the Lord. So